வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. வெற்றிக்கான பாதையை தொடர்ந்து பார்த்துட்ருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இந்த சேனலை நிறைய பேர் லைக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து 2018 இயங்கிட்டு வருது, சரிங்களா. ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. இது ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி. 2018 நிறைய டைம் வந்து அவங்க பிரேக் விட்டாலும் தொடர்ந்து அவங்க மீண்டும் ஒரு புது முயற்சியில் வந்துட்டுருக்காங்க. ஒரு சில டைம் சாஃப்ட்வேர் அப்டேஷன் கொண்டு வந்தாங்க, ஒரு சில டைம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை அவங்க வந்து ரீலான்ச் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறதுக்கான ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இது கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி 99% அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயினிங்கை பற்றி அவங்க கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கொடுத்துக்குங்க. மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்ன டாபிக் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் வித்தவுட் ரெஃபரலில் நம்மளுக்கு தர போகிறாங்க. ஸோ ரீலான்ச்சுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிற கான்செப்டையும் அவங்க கொண்டு வர போகிறாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு போல் நடத்த போகிறாங்க. அந்த போலில் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த போலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த போலை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து பிஃபோர் ரீலான்ச்சுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு வந்து அதாவது 6500 இல்லை 2000 கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் உங்கள் வாலெட்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிக்கல் பார்த்து வச்சுருந்த வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் அவங்க ரீலான்ச் ஆன பின்னாடி அந்த அமௌண்ட்டையும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே உள்ளே வர முடியாது, சரிங்களா. இப்போ 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பர்சனுமே வந்து மினிமம் ஒரு 10,000 பர் மந்த் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் அவங்க இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய MLM கம்பெனி வந்து 100 ரூபீஸ்லேருந்து 1 lakh வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி நம்மகிட்டேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பட் இந்த எஸ்பிஓ வந்து இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எஸ்பிஓவை கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த கான்செப்ட்னால கொஞ்சம் டிலே ஆகுது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் சாட்டர்டே சண்டேல வந்து உங்களுக்கு எத்தனை நாள் டிலே ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி டிலே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே இந்த கம்பெனி மறுபடியும் ரீலான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி இந்த நிறையா பேர் வந்து எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது நிறையா குரூப்பில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் தர்றதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த போலில் நீங்கள் போல் பண்ணுங்கள். போல் பண்ணிவிட்டு உங்கள் ரீஃபண்டை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நிறைய பேர் வந்து நம்பாதவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு போகிறதுக்கு. எந்த கம்பெனியுமே இது வரைக்கும் அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் எந்த கம்பெனியுமே கொடுத்ததில்லை. பட் நம்ம எஸ்பிஓ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம மறக்காமல் நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்கணும். இந்த 0 இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் வந்தது அப்படின்னா நிறைய கம்பெனி வந்து அடிபடும், சரிங்களா. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சில கம்பெனிஸுமே அடிபடும். ஏன்னா எந்த கம்பெனியுமே 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம் தர மாதிரி எதுவுமே இல்லை, சரிங்களா. பட் எஸ்பிஓ நம்மளுக்கு அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இதிலிருந்தும் சக்ஸஸ் ஆகி வருவாங்க. நம்ம வந்து எஸ்பிஓவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், சரிங்களா. இதுக்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம், சரிங்களா. உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கானையும் கொடுங்க. தேங்க்யூ.